மேடம், பில்லிங்கில் கூப்பிடுறாங்க. கேஸ் கவுண்டரில் ஒரு 50,000 கட்ட சொல்கிறாங்க உடனே என்றனர். ஐசியூ கண்ணாடி வழியாக அம்மாவை பார்த்து கொண்டிருந்தாள் மீனா. மறுநாள் காலை யார் எத்தனை முறை கேட்டும் கையெழுத்திடாத மீனு எல்லா ஃபார்மிலும் கையெழுத்து போட்டு விட்டாள் என்று கூறி அதை டாக்டரிடம் கொடுத்தான் சரவணன். அப்படின்னா நாங்கள் ஃபார்மாலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடுறோம் என்ற டாக்டர். சிஸ்டர், வெண்டிலேட்டர் ரிமூவ் பண்ணிடுங்க, ஜென்ரல் மெடிசன் மட்டும் ட்ரிப்ஸில் போகட்டும் என்றார். என்ன நடந்தது, எதற்காக ஃபார்ம்ஸில் கையெழுத்திட்டால் மீனு விவரித்தால் தன் கணவன் சரவணிடம். அம்மா நேற்று கனவில் வந்து பேசுவது போல் இருந்துச்சுங்க. அம்மாடி மீனு, சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன கருணை கொலை பண்ணுறதா நினச்சிக்காதே. எல்லா ஃபார்மிலும் சைன் பண்ணிடு. பிடிவாதம் பிடிக்காது. எனக்கு வந்திருக்க வியாதி அப்படி. நோயோடவே வாழ்றது வீணான வாழ்வு மீனா. என் அவஸ்தை எனக்குத்தான் தெரியும். ஒன்று நோய் குணமாகணும், இல்லை நோயாளி மரணிக்கணும். என் விஷயத்தில் இரண்டாவது தான் நடக்கும். அது உனக்கும் தெரியும். ஆனால் உன் மனசு ஏற்றுக்கலை. டாக்டர் சுவாசம் இருக்கிற மாதிரியே அவங்க விசுவாசத்தை காட்டுவாங்க. அதெல்லாம் மிஷின் பண்ணுற வேலை. புரிஞ்சுக்கோ. நீ தாமதம் பண்ண பண்ண கட்டணம் தான் கட்டணும். நீயும் மாப்பிளையும் எவ்வளவுதான் செலவு செய்வீங்க. புரியுதா செல்லம்? மனசை திடப்படுத்திக்கோ. கண்டிப்பாக உனக்கு மகளா உன் வயிற்றிலேயே பிறப்பேன். எனக்கு விடுதலை கொடு மீனு என்று சொன்னான். சார், முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் பிரீத் போய்கிட்டு இருக்கு. பார்க்குறவங்க போய் பார்க்கலாம். அதிகபட்சம் இன்னும் அரை மணி நேரம் தான் இருப்பாங்க என்று சொல்ல உறவினர்கள் எல்லாம் போய் பார்த்தாலும் இன்னும் இழுத்து கொண்டே இருந்தது. மீனு சிறிது தண்ணீர் கொடுத்த அடுத்த சில வினாடிகளில் சுவாசம் அடங்கியது. உற்றார் உறவினர்கள் பெரும்பாலும் செய்யும் தவறு இதுதான். பிழைக்க வழி இல்லை என்று தெரிந்தும் சக்திக்கு மீறிய செலவுகளை செய்வார்கள். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். மருத்துவம் அன்று சேவையாக இருந்தது. ஆனால் இன்றைய மருத்துவர்கள்